தியேட்டருக்குள்ள போய் பேய் படம் பார்த்துருக்கோம். ஆனால் பேய் படத்துக்குள்ளேயே ஆடியன்ஸாக போய் என்னென்ன ஃபன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் டிடி நெக்ஸ்ட் லெவலோட கதை. இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்காகவே சந்தானம் படம்னா காமெடியெல்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு டவுட் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா இந்த படம் வந்து செம்மையாக சிரிச்சு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன மாதிரியே அந்த ஒரு சினிமாக்குள்ளே வந்து சந்தானத்தோட ஃபேமிலி வந்து மாட்டிக்குது. எதனால் மாட்டுதுன்னா, தலைவர் வந்து ஒரு மூவி ரிவ்யூவராக இருப்பார். போகிற வர படத்தை நல்லா இல்லை நல்லா இருக்குன்ட்டு விமர்சகராக இருக்கிறதுனால ஒருத்தங்க ஆண்டாயி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேய் அவங்கள வந்து இந்த பேய் படத்துக்குள்ள ட்ராப் பண்ணிடுது. அதை காப்பாத்த நம்ம சந்தானம் போய் என்னென்ன பண்ணலாம் பண்றாரு அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி பயங்கர என்ன நடக்கும்னே புரியாமல் இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பயங்கரமாக சிரிச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் காமெடிக்கு பஞ்சமே இல்லை. ஒரு நிமிஷம் கூட நமக்கு போரே அடிக்காது. டிடி நெக்ஸ்ட் லெவல் வந்து இந்த வாரம் வந்த லிஸ்ட்லேயே நல்ல படமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் படம் தியேட்டரில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு செம்மையாக பிடிச்சிருந்தது. செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் அதுலேயும் வந்து ஜிவிஎம் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. செல்வரகன் எல்லாம் ட்ரெய்லரில் பார்க்கும்போது என்ன காமெடியாக காமிச்சிருந்தாங்கன்னு நினச்சோம். ஆனால் படத்துக்கு அது கரெக்டாக இருந்தது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நல்ல படம்.